சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி படம் ஒரு வெற்றி படமா தோல்வி படமா, வசூல் ரீதியாக எவ்வளவு வசூலை பெற்றது அப்படிங்கிற ஒரு டிபேட் இப்போ வரையும் போயிட்டு இருக்குது. உண்மையிலே வசூல் எவ்வளோ தான் சார் பண்ணுச்சு? தோல்வி படம்ங்கிறதுக்கு அந்த கேள்விக்கு வந்து இடமே இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியும். வெற்றி படங்க கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா இது எந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ப்பீங்க? இது மெகா ஹிட் லிஸ்ட்டில் தான் நீங்கள் சேர்க்கணும். என்ன ஒன்று இந்த கேள்வியெல்லாம் இடம்பெறதுக்கு எப்படியாவது இந்த படத்தை அடித்து காலி பண்ணணும், ரஜினியை ஃபீல்ட் அவுட் ஆகணும், கூலியை அவுட் பண்ணணும். ரஜினி காம்போ, லோகேஷ், அனிருத்து, சன் பிக்சர்ஸும் போது அப்புறம் பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது இந்த படத்தை இப்படி அடிக்கணும்னு பார்த்தாங்க. அது வாய்ப்பே இல்லாமல் போச்சு. மக்களுடைய ஆதரவு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 19 நாட்களுக்கு மேலே இந்த படம் போயிட்டுருக்கு. அப்படின்னா 3 சனி ஞாயிறு கிராஸ் பண்ணியிருக்கு. எந்த படமே இது வரைக்கும் தமிழில் பண்ணலை. 4 நாள் கலெக்ஷனோடு அதோட டோட்டல் ஆஃப் ஆகிடுது. இப்போ இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்னு இல்லாமல் இருந்திருந்தால் 1000 கோடி கனவு கிட்டத்தட்ட நெருங்கியிருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் சுத்தம் இடமே இல்லாமல் போயிருக்கும். என்ன நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாதிரி மக்களை உள்ளே கொண்டு போய் சேர்த்துருக்கு, ரசிகர்கள் அதிகப்படுத்திருக்கு. இன்னமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தியேட்டரில் போய்கிட்டு இருக்கு. நேற்று வரைக்குமே சண்டே வரைக்குமே கிட்டத்தட்ட நிறைய தியேட்டரில் டிக்கெட் ஃபுல்லாகி போயிட்டுருக்கு. நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அம்சன் என்டர்பிரைஸை டிக்ளேர் பண்ணுங்க 20 மில்லியன் மேலே அவங்களுக்கு கிராஸ். இது மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனைங்க மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ரஜினி சார் படம் இந்தளவுக்கு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்குங்க. வெளிநாட்டில் எந்த தமிழ் படமே பண்ணாத ஒரு சாதனையே இந்த படம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகா 40 கோடிக்கு மேலே தாண்டி போயிருக்கு, நார்த்தில் 50 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு, கேரளா ஹிட்டு, தெலுங்கில் 100 கோடி, தமிழில் எல்லாம் சேர்த்திங்கன்னா 500 கோடி மேலே தாண்டி 500 கோடி கிளப்பில் 3 படமே ரஜினி படம் இருக்குது. 2.0 அண்ட் ஜெயிலர் 1 அண்ட் கூலி. ஸோ இதற்கு மேலே நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இனிமேல் இந்த இடமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மிகப்பெரிய வெற்றி படம். ஓகே சார். இப்போ வசூல் ரீதியாக 500 கோடி அசால்ட்டாக தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜெயிலர் 2வது படம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, எந்த நிலைமையில் இருக்குது படம்? கிட்டத்தட்ட அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது சார். கிட்டத்தட்ட ஒரு 3 ஷெடியூல் போயிட்டு வந்துட்டாங்க. கேரளாவுக்கு 2 ஷெடியூல் ரஜினி சார் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ கோவாவுக்கு போகிறதா ஒரு தகவல் ஒன்று அங்கே போகிறது மாதிரி. அந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிருக்கு. ஏன்னா அதில் ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஃபேமிலியோட சென்டிமெண்ட்டோட அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதையை தொட்டிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பாலையா உள்ளுக்குள்ளே வர்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பேன் இண்டியா ஸ்டைலில் தான் அந்த படம் உருவாகிருக்கு. படம் பிரமாதமாக வந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல். நெல்சன் மிகப்பெரிய ஹோப் கொடுத்துருக்கார். நான் ஜெயிலர் ஒன்று இந்த கலெக்ஷன் தான் நான் கிராஸ் பண்ணி காமிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரஜினி சார் பண்ணிகிட்ருக்காங்க. அநேகமாக இந்த நெக்ஸ்ட் மந்தோடு அவருடைய ஷெடியூல் முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். இப்போ ஜெயிலர் 1 அளவிற்கு ஜெயிலர் 2க்கு அந்த வரவேற்பும் அந்த வசூல் சாதனையும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பொதுவாகவே இந்த செகண்ட் பார்ட் படங்கள் எடுக்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த படம் அதெல்லாம் முறியடிக்குமா? இல்லை, அவர் பார்ட் 2ல எப்போயுமே ரஜினி சார் உடன்பாடு கிடையாது. நீங்கள் பில்லா பார்ட் 2 எடுக்கணும்னு பார்த்தாங்க, வேணான்னாரு. பாஷா வேணான்னு சொன்னார். பார்ட் 2ல உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த கதைக்களம் வேறு. நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பையனை சாப்பிடுச்சிட்டாங்க, முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். அவர் ஃப்ளாஷ்பேக்கில் முத்துவேல் பண்ணினா ஒரு 10 மினிட்ஸ் கூட வர மாட்டார். நீங்கள் ஜெயிலர் 1ல் அதனுடைய டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கதையே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜெயிலர் 2ங்கிறதுனால நீங்கள் பார்ட் 1 கேட்குறீங்க. அதே இது முத்துவேல் பண்ணின்னு வச்சுன்னா கேட்க மாட்டீங்களா? ஸோ அதில் பார்ட் 2க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அதனுடைய சில சிம்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி வரும். பட் பிரமாதமான ஒரு லைன். ஓகே சார். எனிவேஸ், இப்போ ரஜினி சார் 50 ஆண்டுகளாக திரை உலகத்துக்கு உழைத்துட்ருக்கிறாரு, திரைப்படங்கள் நடிச்சிட்ருக்கிறார். அந்த 50 ஆண்டு விழா அப்படிங்கிறது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிகிறதே ஒரு தனி விழாவாக என்ன நிலைமையில் போயிட்டு ஏன்னா சமீபத்தில் பாலையா கூட கொண்டாடினாங்களே, அதனால் இல்லை அவருக்கு தனியாக விழா எடுத்து பண்ண வேண்டாம், நம்ம ஒன்றும் பெரிய சாதனை பண்ணலைங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் சூப்பர் ஸ்டார் பண்ண எனக்கு வேணான்னு இன்னும் சொல்கிறார். அப்படியே ஒரு தனியாக ஒரு அமைதியான போக்கில் போகிறவர். பட் ஆனால் அப்படி அவர் சொல்கிறதுக்கே நம்ம விட்டுற முடியாது. இண்டஸ்ட்ரி விட முடியாது இல்லையா? 50 ஸோ இண்டஸ்ட்ரி விட முடியாது இல்லையா? 50 வருட மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு சூப்பர் ஸ்டார், இன்னமும் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கிறவர். அப்படிங்கும்போது அவருக்கு பிரம்மாண்டமாக தமிழ் துறையில் எடுக்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். இல்லை, அந்த 50வது வருடையில் நடிகர் விஷாலுடைய, ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர், அவர் இப்போ முன்னிலை எடுக்கிறார். கண்டிப்பாக ரஜினி சார் வேணான்னு தாங்க சொல்லுவாங்க. நமக்கு அது மரியாதை கிடையாது எல்லா நடிகர்களுக்குமே. அவருக்கு எடுத்தே ஆகுன்னு சொல்லி விஷால் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. நடிகர் சங்கம் அந்த கட்டட வேலையோட போய்கிட்டே இருக்குது. பட் அதை ஒரு ஃபில்லப் பண்ணிட்டோம்னா அந்த நடிகர் சங்கத்திலேயே ரஜினி சார் கௌரவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பிளானிங், மாஸ்டர் பிளானு. பட் கண்டிப்பாக தமிழ் துறையில் விழா கண்டிப்பாக எடுக்கும். இந்தியாவில் உள்ள அத்தனை லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டுமே ரஜினி சாரை பாராட்டுறது கண்டிப்பாக வருவாங்க. இந்த மறுப்பதற்கே இல்லை. நீங்கள் ஒன்று கேட்டீங்க, நீங்கள் பாலையா சாருக்கு அப்படிங்கும்போது இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 50 வருட மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் தான் பாலகிருஷ்ணா. அங்கே அவர் இன்ன வரைக்குமே அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், இன்ன வரைக்குமே ஹீரோ. எப்படிங்க ரஜினி சாரை கொண்டாடுறமோ அதே மாதிரி தான் இங்கே பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணாவுடைய
இந்த 50வது வருடலுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். அதில் எந்த அளவுக்கு தெலுங்கில் தான் பேசினார். பாலையை அப்படியே கேட்டுட்டு நெஞ்சில் கை வச்சு அப்படியே அவர் ரஜினி சாருடைய ஸ்பீச்சை கேட்கும்போது கண்ணு கலங்குற அந்த ஷாட் பார்க்க முடிஞ்சுது. பட் அது ஒரு நெகிழ்வான ஒரு இது. பட் தன்னுடைய உடன் இருந்தவர்களுக்காக எங்கே இருந்தாலும் ஃபோனை போட்டு நேரில் பார்த்து வீடியோ பண்ணிப்பார்ல, இன்ன வரைக்கும் ரஜினி சார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்னு தான் சொல்ல முடியும். பட் அவருக்கும் அநேகமாக இந்த டிசம்பருக்குள்ளே இந்த விழா எடுக்கணும் வாய்ப்புகள் நிறையா வரும்னு நினைக்கிறேன் சார். அது விஷால் தலைமையிலான வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் விழாவாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதுக்கு பல நிறுவனங்கள் பல நாடுகளிலே நடத்தலாம் இல்லையா? அப்படிங்கும்போது அதை விரும்பலையா ரஜினி? இல்லை, அதுதான் வேணான்றார். டோட்டலாக விழாவே வேணான்ட்டார். பட் ஆனாலும் தமிழ் திரையுலகம் சேர்ந்து மட்டுமே ரஜினி சார் விழா எடுக்கிற மாதிரி இருக்குது. அது வெளிநாட்டிலேருந்து எல்லா பேரும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருவாங்க. நீங்கள் அதை டோட்டலாக வெளிநாட்டில் கலந்து பண்ணுற விழாவாக தான் மாறும். ஓகே சார். இப்போ ரஜினி சாருடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு வந்திருக்காங்க. அது லோகேஷ் கமல் அப்படின்னு வர்றாங்க. சரி, இதுவே புதுசாக இருக்குது, கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா தயாரிப்பே இன்னும் வித்தியாசமாக இருக்கே சார். நீங்கள் கேட்டிங்கல்ல கோழி வெற்றி படமாக தோல்வி படமானு. ஒரு தோல்வி படமாக இருந்தால் மீண்டும் அந்த வாய்ப்பு லோகேஷுக்கு போமா உங்களுக்கு? பட் அந்த கதை சரியில்லை. நானே சொல்லுவேன், அதாவது ரஜினி சார் கேட்ட கதை கிடையாது. இன்னும் ஏசட்டி இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா என்னுடைய ரேஞ்ச் வேறேன்னு. பட் அதில் விட்ட அந்த ஒரு ஃபால்ட்டை கண்டிப்பாக அடுத்த படம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது லோகேஷ் விட மாட்டான்னு நினைக்கிறேன். ரஜினி சாரும் லோகேஷும் மீண்டும் இணைஞ்சு பண்ணுறதுக்கான அந்த மேட்டரியல் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. கமலும் இன்க்ளூடிங் வராரு, அவருடைய பேனர் வருது. இதில் ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஜெயண்ட் உள்ளுக்குள்ளே வர்றாங்க. ஒரு சேர்ந்து வேணால் பெரிய பட்ஜெட் படம் இது, கமலால் மட்டும் தனியாக பண்ண முடியாது. இதில் ரெட் ஜெயண்ட் உள்ளே வர்றாங்கன்னா அதிலிருந்து உதயநிதி வெளில போகிறார். ரெட் ஜெயண்ட்லேருந்து அதுக்குள்ளே உதயனுடைய பையன் இன்பநிதி வர்றார். அவர் தான் இப்போ ரெட் ஜெயண்டினுடைய புதிய அட்மினிஸ்ட்ரேட்டில் சிஇஓ உட்கார்றாரு. இப்போ அவருக்கு ஒரு பெருமை என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு ரெட் ஜெயண்ட்டில் அந்த படம் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. சரியா? அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேறு விஷயம் ப்ரொடக்ஷனில். இப்போ இன்பநதி அந்த சேரில் உட்காந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கும் போது அதை உண்மையிலேயே வியப்பாக தான் தெரியுது என்னுடைய பார்வைக்கு. அந்த படம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு அனைமே நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன் சார். ஓகே சார். அந்த படம் இருவரும் இணைந்தால், அதாவது ரஜினியும் கமலும் இணைந்தால் ஒரு பெரிய படமாக தான் வரும். கண்டிப்பாக அதை பொறுத்து பார்ப்போம். இப்போ இந்த 50 ஆண்டு விழா அப்படின்னு நான் கேட்டதுனால சொல்கிறேன். இந்த நீங்கள் ரஜினி சாரோட ஏர்லிஸ்ட் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த 50 வருஷத்தில் ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வாக ஏதாவது ஒரு? கண்டிப்பாக இருக்குது சார். அது ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது நம்ம எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டரை மீட் பண்ணி சில சம்பவங்கள் நான் அவர் இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. கே பாலச்சந்திரவர்கள் ரஜினி சார் அறிமுகப்படுத்தி பண்ணால் கூட அவர் படங்கள் கிட்டத்தட்ட 4-5 படங்கள் ஹீரோவாக பண்ணார் ரஜினி சார். ஆனால் என்னென்னா வில்லன் கலந்த ஹீரோயிசம். அது ஒரு 3 முடிச்சு ஒரு அவர்கள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா வில்லன் கலந்த ஹீரோயிசம். இப்போ ஹீரோனாலே நீங்கள் தனி ஹீரோ பண்ணால் அவருக்கு ஹீரோக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் இருக்கணும். அப்போ தான் இங்கே ஹீரோ இந்த ஹீரோயிசம் நிற்கும் உங்களுக்கு. அப்படி கேபி அவர்கள் பண்ணலை. ஸோ அதை வில்லனும் ரஜினி தான், ஹீரோ ரஜினி தான். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ரஜினி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது தான் கலைஞானமர் அவருடைய தயாரிப்பில் அவருடைய கதையில் ஒரு படம் ரெடி பண்ணுறாங்க. அது விசுவாசம் உள்ள வேலைக்காரன் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அப்படி ஒரு கதை சொல்கிறாங்க. இதில் ரஜினியை ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த படத்தை யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது கலைஞானத்துக்குடைய அந்த டிஸ்கஷனில் ரொம்ப இருந்தவர் எம் பாஸ்கர் அவர்கள் தான். அப்போது அவருக்கு அந்த படம் கொடுக்கலாங்கும் போது அந்த படம் உருவாகுது. ரஜினி சாரை கூப்பிட்டு எழும்போது எல்லாம் ஒன்றா இருக்காங்க. எம் பாஸ்கர், ரஜினி, கலைஞர் எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசுகிறாங்க. இந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி சார். அந்த சிஸ்டர் கேரக்டர் பேர் என்ன வச்சுருக்கும் போது பைரவின்றார். இது சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் பைரவின் பேர் மாற்றி பண்ணும்போது அது வரைக்கும் வில்லனாக ஹீரோவாக 2 மிக்ஸ் பண்ணி கலந்து பண்ணிகிட்டு இருந்தார். ரஜினிக்கு முதல் முறையாக ஒரு ஹீரோ, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ மேட்ரு பைரவி படம். அப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக யார் பண்ணலாங்கும் போது தான் அப்போ ஹீரோ பண்ணிகிட்டு இருந்த ஸ்ரீகாந்த் வில்லனாக மாற்றுறாங்க. அப்போ தான் ஒரு ஃபுல் ஹீரோவுடைய அந்த ஹீரோயிசம் கலந்த ஒரு கேரக்டர் ரஜினி சார் பண்ணுறார். அந்த படம் மெகா ஹிட். அது உங்களுக்கு ரஜினி சார் பெரிய பிரேக். பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது கலைப்புலி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதில் தான் அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. ஸோ அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. பாஸ்கர் சார் நல்லா ஒரு ரேஞ்சில் போகிறாரு. ரஜினி சாரோட வளர்ச்சி வேறு மாதிரி போகும்போது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுன வாய்ப்புகள் அப்போ ரொம்ப கம்மியாகுது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ ரஜினி சார் பாஸ்கர் சார்கிட்ட ஃபோனில் பேசுகிறது, அவர் வீட்டுக்கு போய் பேசுகிறது, எப்படி சார் என்னென்னு கேட்குற அந்த நட்பு 2 பேர் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ரஜினி சார் பெரிய ஹீரோவாக மாறுறதுக்கப்புறம் அப்போது பாஸ்கர் சார் ஆஸ்கார் மூவிஸ்ன்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குறார் சொந்தமாக அவர். இப்போ அதன் மூலமாக படம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது தான் ரஜினி சார் அப்போ ரொம்ப பீக் போயிட்டார். படங்களே இல்லை, டேட்டே கிடையாது. ஒரு வருஷத்துக்குலாம் 18 படம் பண்ணி ரிலீஸ் ஆச்சு ஒரு பீரியடில் 79 பார்த்தீங்கன்னா. அப்போது பாஸ்கர் சார் ஆஸ்கார் மூவிஸை நிறுவனம் பண்ணி ரஜினி சார்கிட்ட போய் கேட்குறேன், சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், ஒரு கதை ரெடியாக இருக்குது,
அப்படிங்கும்போது அவங்க வந்து எந்த பேனர் சார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அப்போ ரஜினி சாருடைய வந்து ரெமினேஷன் ஏறுது, பிஸ்னஸ் ஹெவியாக போகுது. அப்படி இல்லை சார் என்னுடைய ப்ரொடக்ஷனில் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான். அப்படிங்கும்போது ரஜினி சார் அப்போ புது பேனரு இப்போ இந்த இடத்துல வந்து பட்ஜெட் ஏறும் செய்யும், இதில் கொஞ்சம் யோசித்து பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ரஜினி சார் பண்ண முடியாமல் போகுது. அது பாஸ்கர் சார் வந்து கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஏன்னா நம்ம ஹீரோவாக மாற்றணும், நம்ம ஒரு சொந்த பேனரில் வச்சு பண்ணும்போது ரஜினி சார் மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பாஸ்கர் சார் வருத்தம் இருந்தது. ஆனால் அந்த வருத்தம் என்னென்னா பாஸ்கர் சார் அந்த வருத்தம் இருந்தால் கூட அது நம்முடைய பார்வை நியாயமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் ரஜினி சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா படங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்காரு, சம்பளம் அதிகமாக போயிடுச்சு, பிஸ்னஸ் ஹெவியாக போகுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் கணக்கு பண்ணுற ஒரு ஸ்டேஜ்லேயும் போகிறார். பட் அதனால் அந்த படம் ஆஸ்கர் மிஸ் ரஜினி சார் பண்ண முடியல. பட் கொஞ்சம் கேப் வருது, பல வருடங்கள் கேப் ஆயிருது. அப்புறம் ஆஸ்கர் மியூசியில் இவர் வந்து நிறையா சிவகுமார் சார் வச்சு நிறையா படங்கள் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 3-4 படம் பண்ணார், எல்லாமே எலிஜிபிள் படம். அப்போ பாஸ்கருடைய வளர்ச்சி வேறு லெவலில் போகுது. அப்போ ஊட்டியில் வந்து உன்கண்ணில் நீர் வழிந்தான்னு சொல்லி ஒரு படம் வந்து அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பேலஸில் வந்து பாஸ்கர் சார் சிவகுமார் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஒரு இது. அப்போது அந்த பேலஸில் யார் ஷூட்டிங்கில் இருக்கான்னு ரஜினி சார் கேட்டோன்னா பாஸ்கர் இருக்காரு. ஐயோ பாஸ்கர் இருக்காருன்னு சொல்லி விறுவிறுன்னு நேராக வந்து பாஸ்கர் கட்டி பிடிச்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ரஜினி வாங்க ரஜினி நல்லா இருக்கேன்னா அப்படி அந்த நட்பு போகுது. அப்போ அந்த பீரியடில் தான் ரஜினி சார் சொல்கிறாரு டக்குன்னு நீ என்னை ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு முடிக்கும்போது நாளைக்கு நான் ஊருக்கு போகும்போது நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம், நீ ஊருக்கு போகிற முன்னாடி என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் திரும்பி மறுநாள் வந்து பேக்கப் ஆகி போகும்போது பாஸ்கர் சார் ரஜினி சார் எல்லாம் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ரஜினி சார் விஷயத்தை சொல் பாஸ்கர் சார்ட்ட, சார் நீங்கள் சென்னை போன உடனே நேராக ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் போய் பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொல்கிறாங்க. பாஸ்கர் சார் எதுக்கு சார் அங்கே நான் போகணும் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் போய் பாருங்கள், நான் உங்களுக்கு மற்ற டீல்ஸ் நான் சென்னை வந்துக்கு போகிறேன் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அதில் விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் சார்ன்றாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் நான் ஒரு டேட் கொடுத்துருக்கேன், நான் ஹீரோ, அதுக்கு எம் பாஸ்கர் டைரக்டராக போடுங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் போன உடனே கேட்டிங்கன்னா உங்களுக்கு கமிட் பண்ணிடுவாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் டைரக்டர், நான் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு காம்போ சொல்கிறார். இது உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இது. பட் என்னென்னா பாஸ்கர் சாருக்கு என்னென்னா இல்லை சார் நான் போய் எல்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இல்லை நீங்கள் போய் பாருங்கன்னு ரஜினி சார் சொல்லி முடிச்சு அங்கே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு முடியுது. நான் பாஸ்கர் சென்னை வந்ததுக்கப்புறம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். அவருக்குள்ளே ஒருத்தர் என்னென்னா நம்ம ஆரம்பிக்க போகும்போது ரஜினி சார் டேட் கொடுத்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணலையே, இனிமேல் நம்ம வெளி பேனருக்கு எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லை, பண்ண வேணான்னு முடிவு எடுத்துட்டேன், இல்லை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் போய் நான் பார்க்க விரும்பலேன்னு சொல்லி பாஸ்கர் சார் அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பார்த்துருந்தாங்கன்னா அவருடைய ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. பட் தெரியல, அவருடைய மனசில் ஏதோ சில குறைகள். சரி இது ஒரு சந்தர்ப்பம். பட் ரஜினி சார் கூப்பிட்டு அவர் வேலையில் பண்ண முடியலன்னு சொல்லி ஏவிஎம்க்கு சொல்கிறாரு. பட்டு அது தெரியல, அவங்களுடைய சில டைம் என்னன்னு தெரியல. இதற்கு பிறகு வந்து ரஜினி சார் திரும்பி ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. அப்போ என்னென்னா இந்த கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அருணாச்சலம் படம் வந்து பண்ணுறாங்க. பண்ணும்போது நிறைய பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு 25 lakhs கொடுக்கலான்ட்டு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி வர லாபத்துக்கு அந்த படமே தயாரிக்கிறது இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம். அப்போ அதில் வந்து நம்ம வி.கே. ராமசாமி, கலைஞர், இன்னும் நிறைய லிஸ்ட்டு போகுது, அதுக்குள்ளே எல்லாத்துக்குமே போகுது. அந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 வந்து பாஸ்கர் சார் பேரையும் ரஜினி சார் வந்து டிக் அடிக்கிறார். இதுமாதிரி பாஸ்கர் சார் நீங்கள் வந்து நான் பார்க்கணுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இந்த தகவல் பாஸ்கர் சார் போகுது. அவர் எதுக்கு என்னன்னு கேட்குறாரு. இல்லை சார் இந்த அருணாச்சல படத்தில் ப்ராஃபிட்டில் வந்து ஓடுறதுல எல்லாத்தையுமே ஒரு 25 lakhs பண்ணுறது மாதிரி ரஜினி சார் கொடுத்து ஒரு 9 பேரை சாய்ஸ் பண்ணிச்சு, உங்கள் பேரை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கார் சார். அப்படிங்கும்போது வந்து அப்பவும் பாஸ்கர் சார் வந்து இல்லை நான் சும்மாலாம் பணம் வாங்க நான் விரும்பலை, நான் பண்ணுனா வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணணும், அதை நான் உழைக்கணும், நான் உழைக்காமல் போய் சும்மா போய் ரஜினி சார்ட்டு அவர் கொடுக்குற மனசு ஓகே அதை நான் பாராட்டலாமே தவிர, பட் நான் எதுவுமே ஒன்றும் வேலை செய்யாமல் போய் அவர்கிட்ட போய் 25 lakhs வாங்குறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் அவாய்ட் பண்ணார். இந்த நேரத்தில் பாஸ்கர் சாரோடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை நம்ம வந்து உண்மையிலேயே பாராட்டலாம். பட் எதுக்கு நான் சும்மா போய் வாங்கணும்னு நினச்சிட்டு, பட் இதே ரஜினி சார் என்ன நம்ம கூட இருந்த எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்பிங் பண்ணி பண்ணலான்னு சொல்லி அவருடைய தாட்ஸ். பட் அதையும் நம்ம பாராட்டி தான் தீரணும். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நம்ம நிறைய சம்பவங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.